பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வேத வசனம் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த பகுதியில் மோசேயை குறித்து பார்க்குறோம். தேவன் மோசேயை குறித்து சொல்லும் பொழுது, பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் மோசே சாந்த குணம் உடையவராக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும்பொழுது 40 ஆண்டு கால வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ முறை மோசேக்கு எதிராக எதிர்த்து பேசினாங்க. வேறு யாராவது இருந்திருந்தா இந்த வேலையை எனக்கு வேணான்னு விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனால் மோசே ரொம்பவே சாந்த குணம் உடையவராக இருந்து அந்த மக்கள் பேசின எல்லா வார்த்தைகளையும் பொறுத்துக்கிட்டு அவங்கள அருமையாக வழிநடத்தி வந்த விதத்தை நம்ம பார்க்குறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட சாந்த குணம் உடையவர்களாக இருக்க நாம் முயற்சி செய்யணும். இந்த குணம் நம்மை உயர்த்தும், நமக்கு அநேக நண்பர்களை பெற்றுத்தரும். வேதத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று. ஹேவ் அ நைஸ் டே.